இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி கடாட்சம் எப்போது நிறைந்திருக்கு, கோடி ரூபாய் கடனையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ரொம்பவே எளிமையான ஒரு சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் தாங்க கல்லுப்பு. இந்த கல்லுப்பு வைத்து வீட்டு பூஜை அறையில் செய்யக்கூடிய பரிகாரத்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும், அது மட்டும் இல்லைங்க, வீட்டு நிலைவாசல் படியில் இந்த முறையில் பார்த்தீங்கன்னா உப்பை வச்சாலே போதும், நீங்கள் நினைச்சது எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். கல் உப்பு வைத்து செய்யக்கூடிய சிறப்பான ஒரு பரிகாரத்தை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறேங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் என்ன மாதிரியான ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, அதனால் என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை பதிவிடுங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உப்பை வச்சு நம்பிக்கையோடு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் நிச்சயம் தோற்காதுங்க. காரணம் என்னன்னா, உப்பு மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த ஒரு பொருள். உங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் இருந்தாலும் கடன் சுமை இருந்தாலும் சரிங்க, இல்லை மற்ற ஏதாவது ஒரு சுபகாரிய தடை இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கஷ்டத்திற்கான ஒரு நல்ல தீர்வு நிச்சயம் கிடைத்தே தீரும். சில பேர் வேலை இல்லாமல் திண்டாடி வரீங்களா, சில பேர் வேலை இருந்தும் தொழில் இருந்தும் அதில் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வரீங்களா, இப்படிப்பட்டவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நிச்சயம் சிறப்பான ஒரு பலன் உண்டு. இந்த ஒரு பரிகாரத்தை எப்பொழுது செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை செய்வது ரொம்பவே சிறப்புங்க. வெள்ளிக்கிழமை முடிஞ்சால் காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலே போதும், நிச்சயம் முழு பலனும் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைத்திடுங்க. இதை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை கட்டாயம் செய்யலாம். இந்த பரிகாரத்திற்கு சிவப்பு நிற சதுர வடிவில் இருக்கக்கூடிய துணியும் கல்லுப்பு தான் உங்களுக்கு தேவை. உங்களுடைய வீட்டில் செப்பு நாணயம் இருந்தால் அதை நீங்கள் பரிகாரத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. செப்பு நாணயம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க 1 ரூபாய் நாணயமோ 5 ரூபாய் நாணயத்தோ இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். காரணம், இந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு கலப்படம் இருந்தால் பரிகாரத்தின் மூலம் முழு பலனும் கிடைப்பதற்கு சிரமம் இருக்கும். அதே போல் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு சிவப்பு சதுர நிற துணியை ஒரு தாம்பழ தட்டில் வச்சு அதன் உள்ளே உப்பை வச்சுட்டு 3 முறை உங்கள் கையாலே உப்பை எடுத்து அந்த துணியில் வைங்க. 3 முறை கையில் உப்பு எடுக்கும்போது உங்களுடைய கோரிக்கை எதுவோ அதை மனதார முதல்ல குலதெய்வத்திடமோ மகாலட்சுமி தேவியிடம் வச்சுட்டு அதன் பின்பு அந்த உப்பை பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த சிகப்பு துணியில் மேலே வச்சுடுங்க. கை நிறைய உப்பை அள்ள வேணும்னு அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் உப்பு எடுத்து கூட உள்ளங்கையில் வச்சு வேண்டிக்கிட்டு இந்த சிவப்பு துணியில் வைக்கலாம். இதே போல் 3 முறை மொத்தமாக 3 ஸ்பூன் உப்பை நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்தினாலே போதும். பிறகு கையில் உப்பை வச்சு கொண்டு உங்களுடைய வேண்டுதலை வைக்கும்போது உங்களுடைய மனதில் பார்த்திங்கன்னா ஒரு துளி அளவு கூட சஞ்சல் இருக்கக்கூடாதுங்க. மனதை ஒரு நிலையாக வச்சுக்கிட்டு இந்த ஒரு வேண்டுதல் பார்த்திங்கன்னா நிறைவேற வேண்டுன்னு வேண்டிக்கோங்க. பிறகு இந்த ஒரு முடிச்சை பார்த்திங்கன்னா என்ன செய்யணும்னா, சிவப்பு நூலில் முடிச்சாக கட்டி நிலைவாசல் படியில் தொங்க விடுங்க. தினமும் நீங்கள் ஊதுபத்தி காமிக்கும் போது நிலைவாசல் படியில் நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய இந்த முடிச்சுக்கும் ஊதுபத்தி காமிச்சா போதும், உங்களுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரமே நிறைவேறும். கடன் பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா காசு பணத்திற்காக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரம் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை நிச்சயம் தீர்த்து வைக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூட இந்த ஒரு பரிகாரத்தை முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயம் ஒரு நல்ல விதமான பலனை தருங்க. அதே போல் கடன் பிரச்சனை தான் பலருக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் கடன் வாங்கவில்லைன்னா கூட வங்கியில் கடன் வாங்கி இஎம்ஐ கட்டி கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். கடன் தொல்லையில் துன்பப்படுவோங்க. அதிலிருந்து விடுபட எளிமையான இந்த கல் உப்பு பரிகாரம் பார்த்திங்கன்னா இன்னொரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணத்தை சேமிக்க உங்களால் முடியலையா, செலவுக்கு மேலே செலவு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கா, கடன் வாங்கக்கூடிய நிலை இன்னமும் மாறலையா, கடனை எப்படியாவது அடைத்து விடலான்னு நினச்சா கூட கடன் சுமை உங்களுக்கு குறையாமல் அதிகரித்து கொண்டே இருக்குதாங்க.
சம்பாதிக்கக்கூடிய பணம் வட்டி கட்டுவதே உங்களுக்கு சரியாகி விடுதுன்னு புலம்பாதீங்க. உங்கள் கவலை தீர எளிமையான ஒரு பரிகாரத்தை, இரண்டாவது ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பொன்னான நாள் புதன்கிழமை நாள். புதிதாக சிறிய மண்பானை ஒன்று வாங்கி வச்சுட்டு அந்த மண்பானையில் கல் உப்பினை நிரப்பி பூஜை அறையில் வச்சுடுங்க. இந்த கல் உப்பு பார்த்திங்கன்னா பொதுவாகவே தீய சக்திகளை விரட்டி வீட்டில் நேர்மறையான ஆற்றலை இருக்கும். இது மகாலட்சுமி அம்சம் நிறைந்த ஒரு பொருளாக இருப்பதால் இந்த கல் உப்பு பானைக்குள்ள 5 ரூபாய் நாணயத்தை யாருக்கும் நீங்கள் தெரியாமல் மறைச்சி வைங்க. பிறகு அடுத்த புதன்கிழமை ஏற்கனவே வச்ச இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து விட்டு மற்றொரு 5 ரூபாய் நாணயத்தை கல் உப்புக்குள்ளே மீண்டும் மறைச்சி வச்சுடுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா உப்பிற்குள்ளே எடுத்த 5 ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு போல் பூஜை அறையில் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 18 வாரங்கள் புதன்கிழமை சேமித்த 5 ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வைங்க. நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாணயத்தை எடுத்துகிட்டு போய் கோவில் உண்டியில் சேர்த்துடுங்க. இப்படி செய்தாலே நிச்சயம் உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளால் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அருளால் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நிச்சயம் மாறும். செல்வ சேருங்க. எவ்வளவு கடன் தொல்லை இருந்தாலும் நிச்சயம் அதில் விரைவில் விடுபடுவீங்க. இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்திங்கன்னா மண்பானையில் செய்யலாம். அதே போல் கண்ணாடி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் 27 மிளகுகளை வச்சு வீட்டு ஒரு மூளையால் வச்சுட்டு இந்த பரிகாரத்தை அமாவாசை பௌர்ணமி நாட்களை செய்வது விசேஷங்க. இதை 15 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி வந்தாலே வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பல மாற்றங்கள் ஏற்படுவதையும் பணப்புழக்கம் அதிகரிப்பதையும் நிச்சயம் உங்களால் உணர முடியும். சாதாரண நாட்களில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலும் ரொம்ப நல்ல விதமான பலன் உண்டுங்க. அதே போல் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வித கஷ்டங்களும் நீங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து எதிர்மறை எண்ணங்கள் பார்த்திங்கன்னா குறைந்தாலே வீட்டில் நல்ல செய்திகள் அடுத்தடுத்து நடக்கும்னு சொல்லுவாங்க. நமக்கு இருக்கக்கூடிய கந்திஷ்டியை நீங்கவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சே எளிமையாக இந்த ஒரு பரிகாரத்தை இந்த கிழமையில் செய்யும் போது அதற்கான பலனும் பார்த்திங்கன்னா பல மடங்காக கிடைக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தான் கல் உப்பு பரிகாரம். பொதுவாக நம்ம எல்லோருடைய வீட்டில் நல்ல செயலாக நடக்க வேண்டும்னு விரும்புவோம். அப்படி விரும்பக்கூடிய முதல்ல நம்முடைய எண்ணம் நல்ல விதமாக வளரணும். நேர்மறை எண்ணங்கள் நம்ம மனதில் வளர்ந்து கொண்டாலே நம்மை சுற்றி பற்றின எல்லா விஷயம் நல்லதாக நடக்கும். அதோடு இந்த ஒரு பரிகாரம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்திற்கு உப்பு தாங்க தேவை. இந்த ஒரு பரிகாரம் செய்ய காலை பார்த்திங்கன்னா விடியற்காலை 3 to 5:30 மணி வரை, இதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் குளித்து முடிச்சுட்டு கிழக்கு முகமாக அமர்ந்தே உங்களுக்கு முன்பாக ஒரு வெள்ளை காகிதத்தை வச்சுட்டு இப்போது உங்களுடைய 2 கையாலும் உப்பை ஒன்றாக சேர்த்து எடுத்துக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை மட்டுமே மனதில் நினைச்சு கொண்டு எதிர்மறையாக எதையும் நினைக்கக்கூடாது. அப்படி நல்ல விஷயங்களை மட்டுமே மனதார நினைச்சு வேண்டிக் கொண்டு அந்த உப்பை உங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய காகிதத்தை வைத்து மடித்து பூஜை அறையில் வச்சுடுங்க. இன்று மாலையே 6 மணிக்கு முன்பாக ஓடக்கூடிய நீரில் அந்த கல் உப்பை காகிதத்தை பார்த்திங்கன்னா மடித்ததை போட வேண்டும். இப்படி நீங்கள் செஞ்சாலே போதும், நிச்சயம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை இந்த உப்பு ஏற்றுக்கொள்ளுங்க. நேர்மறை ஆற்றல் மட்டுமே உங்களோடு இருக்கும். இந்த நேர்மறை ஆற்றல் உங்களுடைய இருப்பதால் நிச்சயம் நடக்கும் கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே இனி நடக்கும். இந்த உப்பை உங்கள் கைகளால் எடுப்பதன் மூலம் உங்களிடம் இருக்கக்கூடிய கந்திஷ்டியும் அகற்றிடுங்க. ஓடக்கூடிய நீரில் போடுவதன் மூலம் உங்களுடைய எதிர்மறை ஆற்றல் கந்திஷ்டியை அனைத்து உப்பு நீரில் கரைவது போல் கரைந்துடும். இந்த ஒரு உப்பு பரிகாரம் பார்த்திங்கன்னா எளிமையாக தான் தெரியும். ஆனால் வாரம் மேற்கொள்ளும் போது நிச்சயம் பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள எதிர்மறை ஆற்றல் நீங்கி கந்திஷ்டி நீங்கி நிச்சயம் உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு ஏற்படுங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா வீட்டு பூஜை அறையில் கல் உப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்களை தெரிஞ்சுக்கொண்டோம். பொதுவாகவே பூஜை அறை எப்போதும் சுத்தமாக வச்சுக்கணும், வெளிச்சம் நிறைந்ததாக வச்சுக்கோங்க. சுவாமி படத்திற்கு பார்த்திங்கன்னா
வாசம் நிறைந்த மலர்களை சூட்டி தான் தீப தூப ஆராதனை காமிக்கணும். அது மட்டும் இல்லை, எப்போதும் பூக்கள் வாடிபடி இருக்கக்கூடாது. படத்தை ஒன்றன் பின் ஒன்றன் சொருகி வைக்கக்கூடாதுங்க. சுவாமி படங்கள் தெளிவாக இருக்குமாறு வைத்து வழிபடுங்க. வீட்டில் விலை உயர்ந்த விளக்குகள் இருந்தாலும் அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு.